அனைவருக்கும் வணக்கம். மாபெரும் இயற்கை நம்மளை அழகாக படைச்சிருக்கு, அற்புதமாக படைச்சிருக்கு. நம்மளை சுற்றி உள்ள என்வாயன்மெண்ட்லேயும் நம்மளை எப்படி பிறக்கிறோம், கை காலோடு பிறக்கிறோம், ஊனம் இல்லாமல் பிறக்கிறோம். ஒரு கை இல்லைன்னா, இல்லை ரெண்டு கையுமே இல்லைன்னா நினச்சி பாருங்கள். ஒரு காலும் இல்லைன்னா, இல்லை ரெண்டு காலுமே இல்லைன்னா நினச்சி பாருங்கள். கண் இல்லைன்னா, ஒரு கண் இல்லைன்னா, பேச முடியலண்ணா, ஊமையா, அப்புறம் காது கேட்கலண்ணா, நம்ம நிலைமையை நினச்சி பாருங்கள். ஆனால் எல்லாத்தையும் உருவாக்கி இந்த அழகாக அந்த இயற்கை நம்மளை அழகாக படைத்து நல்ல ஒரு குடும்பத்தை அப்பா அம்மாவை படைத்து நம்மளோட வாழ்க்கையை படித்து நமக்கு ஒரு ஸ்கூல் நல்லா படிக்கிற மாதிரி நமக்கு ஒரு வசதியை கொடுத்து, அப்புறம் காலேஜ் படிக்கிற ஒரு வசதியை கொடுத்து, அதுக்கப்புறம் கல்யாணம், குழந்தைங்க, குட்டிங்க, ஒரு வாழ்க்கையில் ஒரு வசதி. இதை விட அந்த இயற்கை என்ன வசந்தாடி நமக்கு இதுமாதிரி தாண்டி கொடுக்கணும்? வாழ்நாள் முழுக்க நம்ம வாழ்நாளே எத்தனையோ பேரை பார்க்குறோமே. கல்வி கிடைக்காத எத்தனை பேரையும் பார்க்குறோம், காலேஜுக்கே போக முடியாத எத்தனை பேரையும் பார்க்குறோம், ஊனமுற்ற நம்ம சகோதரர்கள் சகோதரிகளை பார்க்குறோம், ஊமையான சகோதர சகோதரிகளை பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்து நம்ம ஐயோ நம்ம இந்த லெவலால் இந்த நிலைமைக்குனால நம்ம இருக்கிறோமோ நினச்சி சந்தோஷப்படுறோமா? கிடையாது. எப்பயுமே சந்தோஷம் துக்கமாக மாறுது. நமக்கு இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படி இருக்கே. இது வரைக்கும் அனைத்து விதமான உடல் உறுப்புகளையும் அழகாக படைத்து ஒரு அற்புதமான நடமாடக்கூடிய அளவில், பேசக்கூடிய அளவில், ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய அளவில் ஒரு வாழ்க்கை இந்த இயற்கை படைச்சிருக்கேன். ஒவ்வொன்று சம்பாதிக்கிறவங்கள பார்த்துலாம் கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களோட கீழே இருக்கிறவங்கள பார்த்து கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இவ்வளவு எனக்கு இருக்க இறைவா. ஆனால் எல்லாம் படைச்சி ஒரே நமக்கு வசந்தங்களை இந்த இயற்கை வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம அதை குறைபடையவே மாட்டோம், அதை கண்டுக்கவே மாட்டோம். ஆஹா ஓஹோ அப்படின்னு சந்தோஷப்படுவோம். நமக்கு ஏதோ ஒரு குறைய, ஏதோ ஒரு தொல்லை அது கொடுத்தா, இறைவா நீ இருக்கிறியா? இது வரைக்கும் இந்த இயற்கை இறை ரூபத்திலேருந்து நமக்கு இவ்வளோ விஷயம் பண்ணிச்சு. அதெல்லாம் பண்ணுறப்ப நம்ம கண்ணுக்கு தெரியல. இவ்வளோ நம்மளை நம்ம உடல் உறுப்புகளை எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் படைச்சிச்சு. அதுமாதிரி மூளைக்கோளாறு உள்ளவர் நினச்சி பாருங்க. அவங்கள மாதிரி நம்ம இல்லையே, நினைக்கிறத பேசுகிறோம். சில பேர் என்னமோ பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம அப்படி இல்லையே. எனக்கு பசிக்குதுன்னா பசிக்குதுங்கிறோம், தூக்கம் வருதுன்னா தூக்கம் வருதுங்கிறோம், எனக்கு தண்ணி கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும்னு கேட்குறோம். நமக்கு உள்ளுக்குள்ள எனக்கு தலை வலிக்குது, வயிறு வலிக்குது அப்படின்னு நம்ம வெளியில் சொல்கிறோம். அது ரொம்ப பேரால் சொல்ல முடியறதில்ல. ரொம்ப உயிர்களாலும் சொல்ல முடியறதில்ல, ரொம்ப மனித உயிர்கள் எடுத்த சில மனிதர்களாலும் சொல்ல முடியறதில்ல. ஸோ எவ்வளோ மேம்பட்ட நிலையில் நம்ம இருந்துக்கிட்டு இறைவா எனக்கு இந்த வசதி பத்தலைன்னு திட்டுறது, இறைவா இந்த உலகத்தில் எனக்கு இவ்வளோ தொல்லைன்னு சொல்லி இறைவன் மேலே அப்படியே சாவை விட்டு அப்படியே நொந்துக்கிறது. நம்ம என்னமோ 100க்கு 100 சரிங்கிற மாதிரியும், அந்த இயற்கை தான் சரியில்லை, அந்த இறை சக்தி தான் சரியில்லை மாதிரி குறைப்பட்டு கொள்றதுல அர்த்தமே இல்லை. உங்களுக்கு வாரி வழங்கப்பட்ட வசந்தங்களை நினைத்து நினைத்து நீங்கள் அதை சந்தோஷப்படுங்க. இந்த வசந்தத்தை முதல்ல அனுபவிக்க பாருங்கள். அதை விடுத்து இல்லாததை தேடி அலையிறது தப்பே கிடையாது. அதில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதில் மாஸ்டர் பண்ண பாருங்கள். எந்த துறையாக இருந்தாலும் மாஸ்டர் பண்ணி அது உங்களுக்கு அந்த தலைமை கிடைக்கல, அந்த மாஸ்டர் பண்ணுற துறையில் உங்களுக்கு ஒன்றும் வரலைன்னா அதை மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறக்கூடிய ஒரு வழியாக அதை நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு அதை உங்கள் படிப்பின் மூலமாக, உங்கள் அறிவின் மூலமாக அவங்களுக்கு உதவிட பாருங்கள். அது கிடைச்சதை இந்த கடலில் நீந்துறதுக்கு, இந்த மாபெரும் பேரண்டங்கிற கடலில் நீந்துறதுக்கு ஒரு சின்ன ஒரு கட்டுமரம் கிடச்சிச்சு, அதுவே போதும். கட்டுமரம் கிடச்சா நான் நீந்திடுவேன், நான் உயிர் வாழ்ந்துருவேன்னு நினைக்கிற எத்தனையோ தத்தரிச்சுக்கிட்டு கடலில் தத்தரிச்சுட்டு இருக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு கட்டுமரம் கிடச்சி பார்த்தீங்களா, அதுவே போதும். ஐயோ எனக்கு போட்டு இல்லையேன்னு ஏன் ஏங்குறீங்க? கட்டுமரமும் இல்லாமல் நீங்கள் அந்த நடுக்கடலில் தத்தரிச்சுக்கிட்டு மூச்சு விடவே முடியாமல் உங்களுடைய கை காலை அசைச்சு நீச்சல் அடித்து நாள் கணக்கில் கஷ்டப்பட்டு ஒரு கட்டுமரம் வந்தவொன்னே அதில் ஏறி உட்காந்துக்கிட்டு அதை முதல்ல அனுபவிங்க. அதுக்கப்புறம் படகு வருமா, அந்த படகுல நம்ம ஏறி போகலாமான்னு யோசிங்க. அப்புறம் படகுல ஏறினதுக்கப்புறம் கப்பலை பற்றி யோசிங்க. இந்த கட்டுமரத்தை ஏன் நொந்துக்கிறீங்க? இந்த படகு அப்புறம் உங்களுக்கு படகு கிடைச்ச பிறகு படகு ஏன் நொந்துக்கிறீங்க? இதனால் இருக்கேன் எதிர்காலத்தில் நீங்கள் எத்தனையோ நீந்துறவங்களுக்கு ஒரு கட்டுமரம் கிடைக்கல, ஒரு கட்டுமரம் கிடைக்கல, கட்டுமரத்தில் நீந்திக்கிட்டே வாழ்கிறவங்களுக்கு படகு கிடைக்கல, அது மாதிரி படகுல நீந்திக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கப்பல் கிடைக்கல உங்களுக்கு. அதனால் தண்ணியில் அப்படியே போட்டு நீங்கள் நீந்தியே அப்படியே மூழ்கி சாவுங்கள்னு அந்த இயற்கை விடலை. உங்களுக்கு ஒரு கட்டுமரம் கொடுத்துருக்கு, உங்களுக்கு ஒரு படகு கொடுத்துருக்கு, உங்களுக்கு ஒரு அழகான கப்பலை கொடுத்துருக்கு. அப்புறம் அப்படியே கொண்டாந்து உங்களோட நிலப்பரப்பில் கொண்டாந்து உங்களுக்கு வசந்தங்களை வாரி இயற்கை வழங்குது. அந்த இயற்கையை நன்றியுடன் நினைத்து சந்தோஷப்படுங்கள். வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்கள். அடுத்தவர்களும் அனுபவித்து வாழ உங்களால் முடிந்ததை செய்யுங்கள், சொல்லுங்கள்.
இதுதான் ஒரு உண்மையான பிறப்பின் நோக்கமாக இருக்க முடியும். இதை எல்லோரும் அடைய, இதை எல்லோரும் உணர வேண்டும் என்று என்னோடய உரையை முடிக்கிறேன். அடுத்த விட்டு சந்திப்போம். அனைவரும் வாழ்க வாழ்க.